அன்பு தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நேற்று நம்முடைய பாரத பிரதமர் தலைமையிலான நம்முடைய அரசு 3வது முறையாக நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய முதல் பட்ஜெட்டு. இந்தியா முழுவதுமே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு எல்லோருக்கும் கூட ஒரு சிறப்பு செய்வதாக அமைந்திருக்கிறது. இதை தாண்டி இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வழக்கம் போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள், அதனால் இந்த வாரம் நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு நான் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு இது புதிதல்ல. 2022 நடந்த நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மீட்டிங் அது கவர்னிங் கவுன்சில். 2022 கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை. 2023 நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. 2024 நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு ஒரு புதிய சாக்குப்போக்கு காரணத்தை சொல்லி அங்கிருந்து நலிவுவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு சென்று தமிழக மக்கள் சார்பாக பேசி தமிழகத்திற்கு என்ன வேண்டும், நாம் எங்கே இருக்கின்றோம் என்று பேசுவதற்கு மிக முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் சென்று அமர்ந்து பேசக்கூடிய ஒரு மீட்டிங். இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட பங்கேற்பார்கள்.